பண்டைய காலத்தில் குமரிக்கடல் முதல் இமயமலை வரை ஆண்ட குடும்பர்களின் அரசாட்சியை தான் பாண்டியர்களின் ஆட்சி என சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். கடைச்சங்க காலத்திற்கு முன்பு வாழ்ந்த பாண்டியன் முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன். முதுகுடுமி என்பது மூத்த குடும்பன் என்று பொருள். வழுதி என்பது பல கோட்டைகளை வென்றவன் என்றும், கொடைவள்ளல் என்றும், சிறந்த மாவீரன் என்றும், இயற்கையை காத்தவன் என்றும் பொருள் குறிப்பதாக கூறுகிறார்கள். குடுமி என்ற இயற்பெயரை கொண்ட இவன் வடிவம் பல நின்ற பாண்டியன் வழியில் வந்தவனாவான். கடைச்சங்க காலத்திற்கு முன்னர் வாழ்ந்தவனாக கருதப்படுகின்றது. இப்பாண்டிய வேந்தன் நெடியோன் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றிருக்கிறார். 1000 வேள்விகளை செய்தவனாக கருதப்படும் இம்மன்னனை பற்றி சின்னமனூர் செப்பேடு கூறுவது: பாண்டியன் ஒருவன் கடல்வற்ற வேல் எறிந்தான். பிரளயத்தில் உலகம் அழிந்தது. ஒரு பாண்டியன் மட்டும் உயிர் பிழைத்தான் என்று சின்னமனூர் செப்பேடு கூறுகிறது. பாண்டிய பேரரசு மாபெரும் ஆட்சி செய்த இடமே குமரிக்கண்டமாகும். குமரிக்கண்டம் கடலால் முழுவதும் அழிந்தது. அழிந்த குமரிக்கண்டத்தில் இருந்து ஒரு பாண்டியன் உயிருடன் வருகிறான். அவனே முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன். வீழ்ந்த பாண்டிய பேரரசை மீண்டும் உருவாக்க மூத்த குடும்பன் வலுவான கட்டமைப்பை உருவாக்கினான். பல போர் புரிந்தான், தோல்வி என்பதை காணாத மூத்த குடும்பன் மாமன்னன் மீண்டும் பாண்டிய பேரரசை உருவாக்கினான். மூத்த குடும்பன் என்ற முதுகுடுமி பாண்டிய மன்னனை பற்றி புறநானூற்றில் கூறியுள்ளது: முதுகுடுமி பெருவழுதி ஆற்றல் மிக்க படையோன், அரசர் பலரையும் புறங்கண்டவன், புலவர்களுக்கு வேண்டிய அளவு கொடுத்து சிறந்தவன், இரவலருக்கு இல்லை எனாது ஈயும் பெருங்கொடையான், வேள்வி பல செய்து புகழ் பெற்றவன், சிவ பெருமானிடத்து பேரன்பு உடையோன், பெரியோர்களை மதிப்பவன் என்று புறநானூறு முதுகுடுமி பெருவழுதி பாண்டியனை பற்றி கூறுகிறது. குமரி கண்டத்தில் தனி மனிதனாக மாபெரும் பாண்டிய பேரரசே உருவாக்கிய முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன் அறத்தின் வழி நின்று போர் செய்தவன், அழிவில் இருந்து தோன்றியவன். அதனால் தான் இன்று வரையிலும் அழிவில்லாதவனாக போற்றப்படுகிறான். போருக்கு போகும் முன்பு படையில் உள்ள போர் வீரர்களிடம், போருக்கு போக விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே வாருங்கள் என்று வீரர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்த மூத்த குடும்பனின் அரசு மாபெரும் பேரரசாக விளங்கியுள்ளது. புதைந்த குமரிக்கண்டத்தில் இருந்து மீண்டும் பாண்டிய பேரரசே உருவாக்கிய பாண்டிய வேந்தன் முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன் வரலாறு மீண்டும் குமரிக்கண்டம் அழியும் வரை நிலைத்து நிற்கும்.